ஹாய் ஆல். இது வந்து என்னோட 2வது நவராத்திரிக்கான மேக்கப் லுக். கோல்டன் கட் க்ரீஸ் வித் கிளிட்டரி கட் க்ரீஸ். ஸோ இது பெங்காலி ஸ்டைலுன்னு சொல்லலாம். பெங்காலிஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜாஸ்தி மேக்கப் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். Subscribe to my channel by hitting the red subscribe button and do not forget to hit the bell icon, especially the all button, to get notified whenever I upload new video. ஸோ ஆல்ரைட், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்டர் ப்ரைம் ஃப்ரம் மேபிலினோட ப்ரைமர். இது க்ரீன் பேஸ். இது வந்து ப்ரைமர் ப்ளஸ் பேஸ். த மெயின் திங் என்னென்னா, இது வந்து உங்களுக்கு ப்ளர் அவுட் பண்ணும் உங்களோட போர்ஸை. ப்ளஸ் ரெட்னஸ் இருந்தாலும் ஃபேஸில் அது வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் லாங் லாஸ்டிங் ஃபினிஷ் வேணும்னா நீங்கள் ப்ரைமர் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஹெவி லுக்குங்கிறதுனால மறக்காமல் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்டர் ஐஸில், மவுத் சுற்றி இதெல்லாம் எனக்கு வந்து டார்க்னஸ் இருக்கும், மோஸ்ட்லி பிக்மெண்டேஷன்ஸ். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது NYBேயோட ஆரஞ்ச் கரெக்டரிஸ்டிக். வெறும் 90 ருபீஸோ 95 ருபீஸ்க்கு தான் அதை வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஃபிங்கர்ஸ்னால நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் எல்லாத்துலேயும் பண்ணலாம், பட் ஃபிங்கர்ஸ் பெட்டர். இப்போ வந்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அதை வந்து ஜஸ்ட் மேலே டேப் பண்ணி எடுக்கும்போது அந்த எக்ஸஸான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இதுக்கு நீங்கள் ட்ரை ஸ்பாஞ்சே யூஸ் பண்ணலாம், இது டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷன், மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் அண்ட் டிஃபைன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டே இப்போ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நல்ல திக் பேஸ் உங்களுக்கு வந்து வேணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கன்சீலர். F10 நினைக்கிறேன், சாரி C10 நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷனையும் லாரியலோட ட்ரூ மேட்ச் லூமி ஹைலைட்டர் கோல்டு ஷேட் இது. ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நான் பேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நல்ல இலுமினேட்டிங் எஃபெக்ட்காக இது பண்ணுறது. இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நல்லா டேப் பண்ணி நல்லா ஃபுல் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தா தெரியும், நல்லா ஃபுல் கவரேஜ். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃப்ளாஸ் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு இதில். ஸோ நெக்குக்கும் இதே மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மேபிலினோட ஃபிட் மீ கன்சீலர் இன் லைட் ஷேட். இது வந்து என்னோடய ஷேடை விட லைட்டராக இருக்கும். இது ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். சேம் எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ யூஸ்வலாக, அண்டர் தி ஐஸ், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், ஃபோர்ஹெட்டில், சின்னில் எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு அதே பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்பவும் பியூட்டி பிளெண்டர் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்ட் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ பியூட்டி ஸ்பாஞ்ச், மேபி இது பேக்கோட பியூட்டி ஸ்பாஞ்ச் பை த வே. ஸோ இது வந்து நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் அண்டர் ஐஸ்க்கு அப்புறம் நான் பிளெண்ட் பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் சிட் பண்ணும்போது நல்லா கவரேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேக் விர்க்கியோட இது ஃபவுண்டேஷன், ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது ஃபவுண்டேஷன் தான், பட் என்னோடய ஷேடை விட ஒரு 3-4 ஷேட் கம்மியாக. இது வந்து ஐ திங்க் 7 ஷேட் நம்பர் 7 இது. இது வந்து நல்லா ஒரு கூல் டவுன் ப்ரௌன் கலர். என்னோடய ஷேடுக்கு இது வந்து ஒரு கான்டியர் ஷேட். ஸோ என்னை விட டீப்பராக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீப்பரான கலர்ஸை நம்ம எடுத்து கான்டியர் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக கான்டியரிங் எப்படி பண்ணுறதுங்கிறது தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன், இல்லைனா ஐ பட்டனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு நான் வந்து நோஸ் கான்டியரிங்கும் பண்ணுறேன். அப்போ தான் நோஸ் வந்து நல்லா ஒரு எடுப்பாக தெரியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்லேருந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்து, க்ரீம் ப்ராடக்ட்டை எடுத்து எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ்னால பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே சில க்ரீசஸ் இருந்துச்சு, நம்ம இன்னும் செட் பண்ணவே கிடையாது. அதனால் அந்த க்ரீசஸை முதல்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செட் பண்ணணும், இல்லைன்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போ ஃபிட்மியோட பவுடர் எடுத்துகிறேன். இது ஷேட் லைட்டு. இது வந்து நான் பேக்கிங் மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கீழே அண்டர் ஐஸ் கீழே போட போகிறேன், ஏன்னா அது வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப நேரம் க்ரீஸ் ஆகாது. அதே வெட் பியூட்டி ஸ்பஞ்ச்லேயே வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கே எல்லாம் மோஸ்ட்லி க்ரீஸ் ஆகுமோ, அரௌண்ட் மவுத் ஏரியாவில் வந்து ஸ்மைல் லைன் சொல்லுவாங்க, அந்த இடம்லாம் வந்து ரொம்ப க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த இடத்துலலாம் நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ கான்டியூரிங்க்கு வெட் n வைல்டோட மெகா க்ளோ கான்டியூரிங் பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து அந்த கான்டியூரிங் மேலே, க்ரீம் கான்டியூரிங் பண்ணதுக்கு மேலே நான் வந்து இப்போ பவுடர் கான்டியூரிங் பண்ணிக்க போகிறேன். இது 2 ஸ்டெப். இது வந்து கொஞ்சம் ஹெவி மேக்கப்புங்கிறதுனால இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம போகிறோம்.
இது கொஞ்சம் நல்ல ஒரு ஹை கிளாமாக உங்களுக்கு இது வந்து கொடுக்கும். இது நான் என்னதான் ஃபெஸ்டிவ் மேக்கப் நம்ம பண்ணியிருந்தாலும் நீங்கள் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஒகேஷன்ஸ்க்கு, ஒரு வெட்டிங்க்கு, இந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மினிஸோட ப்ரஷ், இது கான்டியரிங் ப்ரஷ். இதை எடுத்து நான் ஃபுல் ஃபேஸ்லேயுமே நான் செட் பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் கான்டியர் பண்ணமோ. நெக்ஸ்ட் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் ஃப்ரம் இது மோல்டன் கோல்டு அப்படிங்கிற இந்த ஷேட் எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணுமோ அங்கே பண்ணியிருக்கேன். ஸோ நோஸ்க்கு, கியூபிட் போ, சின் எல்லா இடத்துலையும் பண்ணுறேன். இப்போ ஐ மேக்கப் போகலாம். நான் ஆல்ரெடி வந்து ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஐஸ்க்கு வந்து நான் ஸ்டிக்கி டேப்ஸ், அதாவது செலோ டேப்ஸ் வந்து சைடில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் ஷேட், எனி மேட் ப்ரௌன் ஷேட் நீங்கள் எடுத்து அதை இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ரீஸில் இது பண்ணிக்கலாம். நான் செப்ரேட்டாக ப்ரஷ் கைடுக்கே ஒரு தனியாக வீடியோ நான் பண்ணுறேன், என்ன மாதிரி ப்ரஷஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து. இப்போது ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுக்க போகிறேன். அதை வந்து இந்த வைஷியோட க்ரீஸ் ப்ரஷஸில் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக இருக்கும். இதை வந்து நான் அவுட்டர் கார்னருக்கு அந்த பிளாக்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஞ்சம் டீப்பனாக ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பிளாக் ஐ ஷேடோவை வந்து ஃபுல் க்ரீஸ்க்கு, அதாவது ஃபுல் இந்த மேலே இருக்கிற இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபுல் க்ரீஸுக்குமே வந்து அந்த பிளாக் ஐ ஷேடோவை நான் அப்ளை பண்ண போகிறேன். மெஸ்ஸியாக இருக்கும், ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை வந்து ஃபர்தராக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டார்க் பண்ணிக்க போகிறேன் உங்கள் க்ரீஸை வந்து. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஷேடோ இருக்குது இல்லையா, அந்த க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண அதே ஷேடோ எடுத்து ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கன்சீலர் எடுத்து கன்சீலர் ப்ரஷ்னால இது ஃபேஸஸோடது. இதை வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு லைக் வெர்டிகலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கணும் க்ரீஸை. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் எங்கே கட் பண்ணணும்னு. அந்த இடத்துல கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நாம் அதை வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அது நான் டீட்டெயில்டாக இன்னொன்று செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஒரு கோல்டன் கலர், இது எந்த கோல்டன் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஃபிங்கர்ஸ்னால வந்து அந்த அந்த கன்சீலர் இன்னும் டேக்கி, அதாவது வெட்டாக இருக்கும்போதே இது வந்து நான் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு இன்டென்சிட்டி கிடைக்கும். அப்புறம் இந்த இன்னர் கார்னருக்கு மட்டும் ஒரு ப்ரஷ் வச்சு நான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், மேலே க்ரீஸ் கிட்ட வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ டு நாட் பேனிக், மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகும். அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது பின்னாடி நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து 02 ஷேட், இது ஸ்விஸ் பியூட்டியோட கிளிட்டர் ஐ ஷேடோ, லிக்விட் ஐ ஷேடோ. இதை பற்றி தனியாக டீட்டெயில்டு ரிவ்யூ போட்டிருக்கேன், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்லையோ இல்லை மேலே ஐ பட்டன்லேயோ போடுறேன், அதை பாருங்கள். அதை வந்து இன்னர் கார்னருக்கு மட்டும் அதை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கையிலேயே வந்து அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு சும்மா ஒரு ஒரு ஹிண்ட், இது வந்து உங்களோட ஆப்ஷனல், வேணா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் ஐ ஷேடோவை எடுத்து பென்சில் ப்ரஷ்ஷில் அந்த இடத்துல ஒயிட்டாக இருந்த இடத்துல வந்து திரும்பி கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ ப்ராப்ளம் இருந்தது சால்வ் ஆயிடுச்சு. அதே பென்சில் ப்ரஷ்ஷில் எடுத்து ஒரு பிளாக் அந்த ஐ ஷேடோவை வந்து லோவர் லேஷ் லைனுக்கும் கொஞ்சம் ஸ்மச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போது ஐலைனிங் பார்ட், இது மேப்ளினோட கொலோசல் போல்ட் ஐலைனர். இது மேட் எஃபெக்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும், பட் மேட் எஃபெக்ட் தான் ஃபினிஷ் கிடைக்கும். சென்டரில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இன்னர் கார்னரையும் அவுட்டர் கார்னரையும் அந்த சென்டர் கூட ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் இந்த டெக்னிக். இதுக்கும் லிக்விட் ஐலைனர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை போல்டு விங் போய்க்கலாம். இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. பட் நான் வந்து ஒரு சின்ன விங்கு, நான் ரொம்ப ஐலைனர் வந்து திக்காக போடலை இந்த லுக்குக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த இது நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்காட்ச் டேப், அது அந்த செலோ டேப்பை எடுத்துட்டேன். அந்த இடத்துல கொஞ்சம் மார்க் விழுந்திருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்மச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கன்சீலர் எடுத்து அதை டேப் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் சாஷிஷில் செட் பண்ணிக்க போகிறேன், பவுடரை வச்சு செட் பண்ணிக்கும் போது இதுவும் ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ எனி மிஸ்டேக்ஸ் இன் மேக்கப் கேன் பி ரெக்டிஃபைட். ஸோ டு நாட் பேனிக், அதுதான் என்னோட சஜஷன்ஸாக ஒரு அட்வைஸ். இப்போ ஒரு இதை வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஷார்ப் எட்ஜும் கிடைக்கும், ப்ளஸ் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ளம்மோட காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டீப் பிளாக் காஜல். இது ஸ்மட்ஜ் ஆகாது, இட்ஸ் வெரி குட் ஃபார் வாட்டர் லைன். ஏன்னா உங்களுக்கு ஸ்மட்ஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நல்லா
நான் லோவர் வாஷில் எல்லா இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது வந்து ஒரு கோல்டு அந்த ஐ ஷேடோ எடுத்து இன்னர் கார்னருக்கு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் ஆஃப் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணு இன்னும் போல்டாக இன்னும் பெருசாக உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைட்டராக தெரியும் உங்களுக்கு. இப்போ இன்னர் கார்னருக்கு அதே கோல்டு ஷேடை வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ரெப் பண்ணிக்க போகிறேன் ஐலாஷஸை கேர்ள் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல மஸ்காரா பண்ண போகிறேன். மஸ்காரா வந்து மேபிலினோடது அஃப்கோர்ஸ் ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா. வேணால் ஃபால்சிஸ் நீங்கள் போட்டுக்கலாம், பட் ஃபால்சிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு க்ளூ தீர்ந்துருச்சு, பட் நோ, அதனால் ஃபால்சிஸ் என்னால் ஆட் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக், என்னோட எக்ஸைட்டிங் பார்ட். இது வந்து ப்ராப்பர் ரெட் லிப்ஸ்டிக், ரூபியோட ரெட் லிப்ஸ்டிக். இது மேக்கோடது, என்னோட ஃபேவரட் ஷேட். அதை வந்து ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ரெட் லிப்ஸ்டிக் பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், இந்தியன் ஸ்கின் டோனுக்கான ரெட் லிப்ஸ்டிக். அதையும் நான் வந்து ஐ பட்டனில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிந்தி வச்சு ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஃபெஸ்டிவ் இது ரெடி. சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.